மாணவர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து, இதில் எத்தனை பேர் மாணவர்கள் கையை உயர்த்துங்க அப்படின்னு கேட்டா இது எவ்வளவு பெரிய அதிகார தோரணை. தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை சிதறடிக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு சனம் செட்டி அவர்கள் இங்கு வருகை புரிந்தாரா என்கிற சந்தேகத்தை உருவாக்குகிறது. திரைக்கலைஞர் சனம் செட்டி அவர்கள் வந்தாங்க. வந்து ஒரு 5 நிமிடம் கூட இல்லை, அவரை நாம பேசுமாறு அழைத்தோம். இல்லை, அவங்க பேசுறேன்னு சொல்லி கேட்டாங்க, பேசுங்கன்னு சொல்லி மைக்கு கொடுத்தோம். கொடுத்த உடனே அவர்கள் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? மாணவர்களை பார்த்து, இளைஞர்களை பார்த்து, இதில் எத்தனை பேர் மாணவர்கள் கையை உயர்த்துங்க அப்படின்னு கேட்டா இது எவ்வளவு பெரிய அதிகார தோரணை, எவ்வளவு பெரிய சர்வாதிகார மனோபாவம். அவர் மாணவரா இல்லையாங்கிறதுக்கு சர்டிபிகேட்லாம் வந்து நெத்தியில் வச்சுக்கிட்டு வர முடியாது. இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல இதுல எத்தனை பேர் சிஜேபியை சார்ந்தவர்கள் கேட்கிறாங்க கேள்வி. இது எவ்வளவு பெரிய அட்ராசிட்டி, இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்கு அடுத்து இந்த போராட்டத்தில் வந்து உரையாற்றக்கூடியவர்கள் யாருடைய ஏஜெண்டாக வந்து உரையாற்றுகிறார்கள் என்று பேசுறாங்க. அப்ப அதற்கு தான் எதிர்குரல் வருது. எதிர்குரல் வருகிற போது நான் பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறாங்க, இல்ல பேசவா போகவா அப்படிங்கிறாங்க. பேசுவதும் போகுவதும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்க? இந்த போராட்ட இப்ப சத்தம் போடுறவங்க, இப்ப வந்து எனக்கு ஆதரவா குரல் எழுப்பக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தின் நிறைவா எனக்கு எதிராக கூட சத்தம் போடுவாங்கிற மாதிரி பேசுறாங்க. அப்ப அவருடைய நோக்கம் என்ன? இந்த போராட்டத்தில் குழப்பத்தை உருவாக்கணும், சலசலப்பை உருவாக்கணும். இந்த போராட்டத்தில் நெருக்கடியை உருவாக்கி இந்த போராட்டத்தை கலைத்து விட்டால் தமிழ்நாடு முழுக்க நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை சிதறடிக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு சனம் செட்டி அவர்கள் இங்கு வருகை புரிந்தாரா என்கிற சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஆகவேதான் நாங்க சொல்றோம், நீங்க வந்து பேசுறதா இருந்தா பேசலாம், போறதா இருந்தா போலான்னு சொன்ன பிறகு அவர்கள் போனாங்க. போயிட்டு வெளியில போய் பிரஸ் மீட்டுக்கு ஒரே நிமிஷத்துல பிரஸ் மீட்டு, அடுத்த நிமிஷத்துல இருந்து அது வைரல் ஆகுது. ஒரு சில அரசியல் கட்சிகள் அதை ட்ரெண்டிங்கா மாத்துறாங்க, தன்னுடைய சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய நோக்கம் என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? இந்த போராட்டத்தை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்களா, கலைப்பதற்கு முயற்சிக்கிறார்களா என்கிற கேள்வி நமக்கு இயல்பாகவே வருது. ஆனால் இங்கு யாராக இருந்தாலும் சரி, அது எந்த அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட கொள்கை என்பது வேறு. அந்த கொள்கையை பிரச்சாரம் செய்யக்கூடிய மேடையாக இதை பயன்படுத்தக்கூடாது. இந்த போராட்டம் என்பது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டம் என்பது பாசிச பாஜகவுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும். அந்த கட்சிகளை சார்ந்த இளைஞர் மாணவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனதான் இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.